அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிஐ பிரைம் மீடியா. நம்ம நேராக பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். கடைசி ஓவரில் நடந்தது என்ன? சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க, சரிங்களா? இருந்தாலும் அந்த கடைசி ஓவரில் நடந்தது என்ன? ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க, ஒரு அன்பிலீவபிள் 6 அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஜடேஜாட்டு இருந்து படுத்துக்கிட்டு அடிச்சாரு. அதை பார்த்துட்டு பென் ஸ்டோக்ஸே படுத்துட்டாரு. ஸோ அடுத்த பால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பதத்தோட தான் போட்டார் நம்ம பென் ஸ்டோக்ஸ். அது நோ பாலாக வேற போயிருச்சு. ஜடேஜாவும் ஒரு ரன் அடிச்சு விட்டாரு. ஸோ ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு 2 ரன் வந்துருச்சு. ஸோ அது ஃப்ரீ ஹிட்டாக மாறிச்சு. அடுத்த பால் போடும்போது அந்த ஃப்ரீ ஹிட்டை வந்து நம்ம தலை வந்துட்டு 2 ரன்னாக மாற்றினாரு. ஸோ அந்த ஃப்ரீ ஹிட்டுக்கு அடுத்த பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான யாக்கர் போட்டார். நம்ம தலை ஜஸ்ட் பை மிஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போல்டும் ஆயிட்டாரு. ஸோ அவுட் ஆயிட்டாங்க. டோட்டல் ஸ்டேடியமும் குவைட் ஆயிடுச்சு. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆத்தி முடிஞ்சுதான் இன்னைக்கு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் 4th பால் வந்து திரும்பவும் போடுறாங்க. ஆனால் அந்த 4th பாலில் ஆரம்பிச்சது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சும்மா தலை கெத்து பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். இத்தனைக்கும் அது ராஜஸ்தான் ராயல்ஸ், அங்கே ஜெய்ப்பூர்லேயே இந்த கெத்து அப்படின்னா, இதுவே அது சென்னையாக இருந்திருந்தா அப்படின்னா மரண மாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த பால் கண்டிப்பாக அது நோ பால் தான். அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அம்பையருமே தராரு. அம்பையரோட அந்த இதுவுமே வந்துட்டு கையை ஒரு உயர்த்துறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேலையும் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்டை விட்டு மேலே தான் இருக்குது அந்த பால் ரீப்ளேல பார்க்கும்போதும். ஸோ கண்டிப்பாக அது நோ பால் அப்படின்றதுனால தான் அம்பையர் வந்து மெயின் அம்பையர் வந்து கையை தூக்குறாரு. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அதான் இருக்க லெக் அம்பையர் வந்துட்டு இல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் எதுவும் நான் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஜடேஜா போய் கேட்கறாரு, இல்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல நான் கொடுக்கல அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல மெயின் அம்பையர் கொடுத்தாரு, அதுக்கு கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மெயின் அம்பையர் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு சீனா போட்டுட்டு இருக்காரு. அங்க இருந்து தலை பார்த்துட்டு தான் இருந்தாரு வெளியே உட்காந்து. ஸோ அதை பார்த்துட்டு அந்த தலை கொஞ்சம் அப்படியே காண்டானார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கத்துனார் அங்கிருந்தே 2 கையை நீட்டி. ஒன்றும் வேலைக்கு ஆகாத மாதிரி இருந்து தலை உள்ள வந்துட்டாரு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல யாருமே வந்துட்டு, அதாவது வெளியில இருந்து ஒரு கேப்டன் திரும்ப உள்ள வந்து பேசினதா நான் பார்த்ததில்ல. ரொம்ப ரேர் அந்த மாதிரி வந்து பேசுறது. ரொம்ப பெரிய சுச்சுவேஷன் அப்படின்னு தான் வந்து பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு தலை உள்ள வந்தது பாத்தீங்க அப்படின்னா செம கெத்து அப்படின்னு தான் சொல்லலாம். உள்ள வந்தவர் சொன்னாரு, அம்பையர் காட்டினாரு. அவரு சொன்னாரு அவரையே கேளுங்க அப்படின்னா அந்த அம்பையர் ஒண்ணுமே வாய் பேசாம நின்றுட்டு இருந்தாரு. இது வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதே தெரியல. இல்லை, அங்கே ஒரு ஐபிஎல் சீசன் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஐபிஎல் ஒரு அம்பையராக இருக்காங்க. அந்த அம்பையருங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தலை கேட்டுட்டு இருந்தாரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பவுலரையுமே கேட்குறாரு, நீ வந்து போட்டால உனக்கு தெரியாது அது நோ பாலா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸ்மித் வந்து வாய மூடிட்டு நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அஜய்க்கு ரகானே வந்து சமாதானப்படுறதுக்கு வந்தாரு. ஆனால் ஆக்சுவலாக தலை சொன்னது வந்துட்டு அது நோ பால்னா நோ பால் தானே கொடுக்கணும் அப்படின்னு அவர் தலை வந்து கெத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஜடேஜாவும் சொல்றாங்க, ஆனால் வந்துட்டு ஒன்றுமே எடுபடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா நடக்க போது, நோ பாலும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தலை கெத்தா பேசினார் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ரிமெம்பர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் தலை உள்ள வந்து பேசிட்டு போனது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயமா தான் வந்துட்டு எல்லாருமே எடுத்துக்குவாங்க அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்துட்டு அது தப்பு அப்படின்னு பட்டுனா நீ எங்கே வேணாலும் இறங்கி போகலாம் அப்படின்ற அளவுக்கு தான் தலை வந்து தோனி வந்துட்டு பண்ணார். அவரோட ரிவ்யூ சிஸ்டம் ஆகட்டும், இல்லை அவர் கடைசியில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதாகட்டும். ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்சை கண்டிப்பாக தோக்கக்கூடாது அப்படின்றதுனால தான். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபி விசஸ் அதே போல் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு கடைசி பால் நோ பாலாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபி தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அது பெரிய வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுனால தான் அப்போ வந்துட்டு தோனி வந்து உள்ள பேசினாரு அப்படின்றதால எந்த விதமான தப்புமே கிடையாதுன்னு தான் நான் அக்ரி பண்றேன். ஸோ அடுத்த பால் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒத்துக்கவே இல்லை அவங்க நோ பால்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 பால் தான் இருந்தது. 6 ரன் தேவைப்பட்ட சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பால் 2-ஆ போயிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பால் 4 ரன் தேவை இருந்தது. அந்த ஒரு பால் போடும்போது அது வைடா போயிருச்சு. ஏன்னா வந்து தப்பு பண்ணாங்கல்ல, அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகவே அது வைடா போச்சு. ஸோ அதுக்கு அடுத்த பால் ஒரு பாலுக்கு 3 ரன் தேவை. 3க்கு என்ன நான் 2ஆவே அடிக்கிறேன் அப்படின்னு கடைசி பால் சும்மா சாண்டா வந்து 6 அடிச்சு சும்மா கெத்தா வந்து சென்னையை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மேட்ச். கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஎஸ்கே ஃபேனாக இருந்து இந்த மேட்சை வந்து நீங்கள் 4 விக்கெட் ஆனோன்னா ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலை இன்னைக்கு ப்ளே பண்ண விதமாகட்டும், அவரோட அக்ரெஷன் ஆகட்டும், கடைசியில் ரொம்பவே பக்காவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்துட்டு மேட்சை நீங்கள் போய் ஹைலைட்ஸை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தலை பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்றத கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா நான் ரைட்டுன்னு தான் சொல்லுவேன் கெத்தா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.